பிரபஞ்சத்தின் ஆரம்ப ஒலி ஓம். சிவன் உடுக்கையை அடிக்கும்போது உண்டாகும் ஒலி ஓம் எனும் பிரபஞ்சத்தின் முதல் நாதமாக கருதப்படுகிறது. அதிலிருந்து எல்லா சப்தங்களும் உயிர்களும் உலகமும் உருவானது. உடுக்கையின் இரண்டு பக்கங்களும் படைப்பு, சிருஷ்டி மற்றும் அழிவு, சம்காரம் என்னும் இருமைகளை குறிக்கின்றன. மயத்தில் அவை இணையும் இடம் இந்த இரண்டு எதிரெதிர் சக்திகளையும் சமன் செய்யும் சிவனை குறிக்கிறது. ஆண்டத்தின் விரிதல் மற்றும் சுருங்குதல் என்னும் முடிவற்ற சுழற்சியையும் இது குறிக்கிறது. உடுக்கையின் மேல் பகுதி ஆண் சக்தி, லிங்கம், புருஷ் என்பதையும், கீழ்ப்பகுதி பெண் சக்தி, யோனி, பிரகிருதி என்பதையும் குறிக்கிறது. இந்த இரு சக்திகளின் இணைப்பிலிருந்தே ஆண்டத்தில் அனைத்து இயக்கமும் படைப்பும் நிகழ்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. சிவன் உடுக்கையை ஆட்டும்போது பிறந்த 14 ஒலிகளிலிருந்தே மகேஸ்வர சூத்திரங்கள், சமஸ்கிருத இலக்கணம் உருவானதாக நம்பப்படுகிறது. இதன் மூலம் உடுக்கை அனைத்து ஓசைகள், இசை, இலக்கியம் மற்றும் மொழியின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. இது முடிவற்ற கால ஓட்டத்தையும் பிரபஞ்சத்தின் நீடித்த தாளத்தையும் குறிக்கிறது.